டாக்டர் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்னைக்கு இளைஞர்கள், இளைஞிகள் அப்படின்னா கூட சொல்லலாம். எல்லாத்துக்கும் தேவைப்படுற விஷயம்னு கேட்டிங்கன்னா, போஷாக்கான ஒரு அழகான ஒரு அட்ராக்ஷனான ஒரு ஃபேஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவளையம், இந்த மாதிரி ட்ரை ஸ்கின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிங்கிள். ஒரு 30, 35 வயசுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு வயசான தோற்றம் மாதிரி வந்துருச்சு. ஏன்னா மெலனின் லாக், வெயில், சன்னில் இருக்கக்கூடிய டர்னிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடே வந்து பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்டு. அப்புறம் அங்கே போஷாப்பு இல்லை, மினுமினுப்பு இல்லை, அங்கே வலுவழுப்பு இல்லை. காரணம் என்னென்னா, அங்கே ரத்த ஓட்டம் இல்லை. ரத்தம் கெட்டு போச்சுன்னா எல்லாமே கெட்டு போச்சு. ஸோ சொல்லுவாங்களே, அவனை இப்போ இளம் ரத்தம் பார்க்கறதுக்கு பல இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்னப்பா அவங்க இளம் ரத்தம் வேகமாக ஓடி சேர்த்துட்டான். இப்படி இந்த இளம் ரத்தம் சொல்லிகிட்டே இருப்பாங்க இல்லையா? அந்த இளம் ரத்தத்தில் ஒரு மெலோனியன், அது ஸ்கின்ல வந்து 7 ஸ்கின்ல இந்த மெலோனியன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம சுரக்க தொடங்கும். அது ஒரு ஆயில் மாதிரி. அது வந்து கிளாராக இருக்கணும். ஆயில் எல்லாத்துக்குமே சுரக்கும், ஆனால் அட்ராக்ஷன் இருக்கணும். எல்லாத்துக்கிட்டையுமே பவர் இருக்கும். அது மகாசக்தியாக இருக்கணும், சூப்பர் பவராக இருக்கணும். ஸோ ஏதோ ஒன்று ஈர்க்கப்படுது. என்னன்னே தெரியல, அவன்கிட்ட பேசிகிட்டே இருக்கலாம். என்னன்னே தெரியல, அவர்கிட்ட பேசினா எனக்கு நிம்மதியாகுது. என்னன்னே தெரியல, அவர் பேச்சில் ஒரு இது வசீகரம் இருக்குது. அவர் பேச்சில் ஒரு விஷயம் இருக்குது. அந்த பேச்சில், அது ஸ்கின்னில் ரெண்டும் சேர்ந்த ஒளி அலை தான் சவுண்ட், ஒளி அலை தான் இந்த ரிஃப்ளெக்ஷன். ரெண்டும் சேரும்போது தான் ஒரு மாயாஜாலம், மேஜிக். ஸோ இதுக்கான ஒரு மேல் பூச்சி, அதாவது நம்ம சொல்கிறோம் ஃபேஸ் பேக் ஒன்று சொல்கிறேன். அதேமாரி கிளென்சிங் யூனிட்டில் ஒரு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த பருவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பேக்கில் இருக்கலாம், பருலாம் போகாது. இந்த பருக்கான ஒரு டிப்ஸும் சேர்த்து சொல்கிறேன். இந்த மகிழம்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. மகிழம்பூ அப்படிங்கிறது மகிழ வைக்கும். பேரை பாருங்கள், மகிழம்பூ. அந்த வார்த்தையே ஒரு அழகு இல்லையா? அந்த மகிழம்பூ ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அதோட சேர்க்கறது எல்லாமே. நம்ம மகிழம்பூ மட்டுமே நாட்டு மருந்து கடையில் வாங்கி நீங்கள் அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. பன்னீர், அதேமாதிரி அந்த ரோஜா பவுடர் இருக்கு இல்லையா? மகிழம்பூவும் ரோஜாப்பூ இதழ் பவுடர் இருக்கு இல்லையா? ரெண்டையும் மட்டும் மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிற விஷயங்கள், முல்தானி மெட்டி, இந்த ஒவ்வொரு ஃபேஸ் டிப்ஸ் இருக்கு இல்லையா? அதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். மெயின் இன்க்ரீடியன்ஸ் ரோஜாப்பூ இதழ். அதான் ஸ்கின்னுக்கு சாஃப்ட் கொடுக்கும். அப்போது மெலோனியன் எது தூக்கி கொடுக்கும்? மகிழம்பூ. இந்த மகிழம்பூவை அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, சென்ட்டாக பயன்படுத்தியிருக்காங்க, திரவமாக எடுத்து மேல் பூச்சாக பேசியிருக்காங்க, வீட்டில் தெளிச்சிருக்காங்க. உள்ள கூடும், வெளிக்கூடும், உயிர் வாழ்கிற கூடும் ஸ்பெஷலாக இருக்கணும், எப்பொழுதுமே அட்ராக்ஷனாக இருக்கணும். ஸோ அந்த மகிழம்பூ, ரோஜாப்பூ ரெண்டுமே போதுமான விஷயம். அந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பன்னீரில் மிக்ஸ் பண்ணி போடுங்க, தண்ணியில் மிக்ஸ் பண்ணி போடுங்க, பாலில் மிக்ஸ் பண்ணி போடுங்க. நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி போடுற விஷயங்கள் வந்து உங்களோட ஸ்கின் பொறுத்து இருக்குது. உங்களுக்கு ஆயில் ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா நீங்கள் பால் தேவையில்லை, தண்ணியிலே போட்டுக்கலாம். ஆயில் ஸ்கின் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் பால்லே மிக்ஸ் பண்ணி போடலாம், இல்லை தயிரில் மிக்ஸ் பண்ணி போடலாம். எதில் வேணாலும் மிக்ஸ் பண்ணி போடுங்க. ஆக மொத்தத்தில் ரிசல்ட் என்ன தெரியுமா? பளபளப்பு, மெலோனின் இன்க்ரீஸ். இது ரொம்ப முக்கியமானது. அப்போ உள்ளொளி பெருக்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க கேரட். இந்த கேரட்டோட ஜீரகத்தை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கேரட் ஜூஸ் எப்பொழுதுமே விட்டமின் சி, ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது கேரட். அப்போ வாரத்தில் ஒரு தடவை, ஒரு 2 தடவை என்ன பண்ணுறோம், கேரட்டில் பார்த்தீங்கன்னா ஜூஸ் எடுத்துக்கிறீங்க, ஒரு அரை டீஸ்பூன் பவுடர் ஜீரகம், இதை மட்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் மெலோனின் 10 மடங்காக இம்ப்ரூவ் ஆகும். கண் பார்வை நன்றாகவும், வசீகர பார்வை கிடைக்கும். இது 2வது. 3வதாக நான் சொன்னேன் இல்லையா, அந்த பால் பருன்னு சொல்லுவாங்க, பெரிய பரு இருக்குன்னு சொல்லுவாங்க. அது வேரோட விழுவுனாக்கா நாய்க்கடுகு, நாட்டு மருந்து கடையில் சொன்னீங்கன்னா நாய்க்கடுகுன்னு ஒரு விதை இருக்கும். அந்த நாய்க்கடுகு என்ன பண்ணுறோம், அழகாக பவுடர் பண்ணிக்கிறோம். இந்த பவுடரை தான் நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ண ஆரம்பிக்கும். வாரத்தில் ஒரு தடவை 2 தடவை நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா, இந்த பரு இருக்குது பார்த்தீங்களா, சின்ன சின்ன பரு, கருந்திட்டு, கருவளையம், இதெல்லாம் ஃப்ரீ ஆகிடும். ஸோ அதனால் நாய்க்கடுகுன்னு நாட்டு மருந்தில் கேட்டிங்கனாலே நாங்கள் தருவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கோட மிக்ஸ் பண்ணக்கூடாது, தனியாக பொடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் போட்டாலே போதுமான விஷயம். இது 3வது. 4வதாக பார்த்தீங்கன்னாக்கா, 4வதாக இந்த உருளைக்கிழங்கு. அது மாதிரி ஒரு பெரிய விஷயம். நிறைய சேனலில் இதை நான் சொல்லுவேன், நிறைய விஷயங்களை நான் சொல்லுவேன். காரணம், உருளைக்கிழங்கு மாதிரி ஒரு அந்த அந்த திசுக்களை பேலன்ஸ் பண்ணக்கூடிய சக்தி இது. நல்லா அவிச்சு, நல்லா உருளைக்கிழங்கு அவிச்சிடணும், உப்பு போடாமல் வச்சிடணும். நமக்கு என்ன பண்ணுறோம், அந்த ஆறின பிறகு அதை எடுத்து பேக் மாதிரி போட்டுட்டிங்கனாலே போதும். எங்கெங்கெல்லாம் ஓப்பன் கோர்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பருவில் கிள்ளி விட்டுருப்பாங்க, அங்கே ஒரு பள்ளம் இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஆகும். ஒரு ஃபேஸில் ஒரு தெளிச்சு இருக்கும். அந்த ரிங்கிள், அந்த வயசு முதிர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்களா, அது இருக்காது. இது ஒரு வாரத்தில் ஒரு தடவை. இப்படி ஒவ்வொரு நாள் ஏதாவது ஒரு பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் லீவில் இருக்கும்போது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தாலே போதுமான விஷயம். ஸோ இந்த கேரட் வித் சீரகம் மிகப்பெரிய இன்டேக், உள்ளொளி பெருக்கி வெளியொலி பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை மட்டுமே செய்தாலே போதுமான விஷயம். இது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், நமக்கு அதிக ஒளியூட்டும் ஃபேஸ் அட்ராக்ஷன். இந்த அட்ராக்ஷன் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. சொல்வாக்கும் செல்வாக்கை தரும். அதுதான் இது சொல்லிட்டாருப்பா, நம்ம செஞ்சுருவோம். நீ சொல்லலாம், இது வந்து அவ்வளோ சொல்லுவாங்க. இந்த லீடர்ஸ்க்கான சக்தி என்ன? அந்த வார்த்தை ஜாலம். அந்த ஜாலம் ஒரு பக்கம் இருக்கும். மாயாஜாலம் என்ன தெரியுமா? அட்ராக்ஷன். சொல்வாக்கு சொல்லுவாங்க.
சொல்கிற விஷயத்தில் நம்ம கேட்கறதுக்குன்னா அதை கேட்டு அதை நடக்கிறதுக்கான ஒரு பவர் வேணுமா, அதான் லீடர்ஷிப். இந்த லீடர்ஷிப்க்கு வந்து நம்ம லீடிங்காக இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள். நம்மளுடைய ஃபேஸ் இஸ் த இண்டஸ்ட் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்மளுடைய ஃபேஸ் வந்து எது, நம்மளுடைய திறனையும் மூளைத்திறனையும் நம்ம பேசுகிறதையும் பிரதிபலித்து கொண்டே இருக்கும். அப்போது ப்ளஸ் திங்க் பாசிட்டிவ், மைனஸ் எல்லாம் காணாமல் ஓடி போயிடும். அப்போ ஸ்ட்ரெஸ் இருக்காது, ஆன்சைட்டி இருக்காது, பிரெயின் நல்லா இருக்கும், பொலிவோடு இருக்கும், திங்கிங் கெப்பாசிட்டி நல்லாயிருக்கும், மெமரி நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கேரட்டில் விட்டமின் சியில் டோட்டலாக நடக்கும். ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். அந்த ஸ்கின்னுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேரட் ப்ளஸ் ஜீரகம், உருளைக்கிழங்கு பேக்கேஜ், அதுக்கப்புறம் மகிழம்பூ. இது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் தாங்க மகிழம்பூ, ரோஜா இதெல்லாம் சேர்த்து போடக்கூடியது. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரே நேரத்தில் போடணும் அவசியம் இல்லை. ஒரு வாரம் இதை போட்டுக்கலாம், ஒரு வாரம் அதை போட்டுக்கலாம், மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். இது வந்து நம்மளுடைய டைம் பொறுத்து இருக்குது. ஸோ அதனால் இதை மட்டும் பண்ணாலே போதும். கருவளையம், மங்கு எதுவுமே இருக்காது. நாய்க்கடுகு தி பெஸ்ட் ஃபார் பரு, பால் பரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இளமில் இந்த டீனேஜில் வரக்கூடிய பரு, அதெல்லாம் லைட்டாக அப்படி வச்சு வச்சு பாருங்கள், அடுத்த நாளே அங்கிடும். அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் செத்து போகும். அதில் உள்ள அந்த பால் மாதிரி வருது பார்த்தீங்களா, அந்த கொழுப்பு அதெல்லாம் வெளியே வராது. அந்த நாய்க்கடுகுக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. ஸோ இதெல்லாம் செய்தால் நம் முகமாக இருக்கும். முக மலர்ச்சி, அலர்ஜியெல்லாம் காணா போகும். இந்த சொல்லுவாங்க முக மாத்துன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்னென்ன தெரியல, அவனை பார்த்தாலே பிடிக்கல, அவன் நல்ல கலராக தான் இருப்பான், நான் பேசினாலும் பிடிக்காது. அது வந்து வார்த்தைகள் காரணம் ரிஃப்ளெக்ஷன். நினச்சிட்டு போவோம், நல்லா தானே போடுறோம், நல்லா தானே பேசுகிறோம், ஏன்டா அவன் நம்மளை விட்டுப்பான். செவுத்துல அர்ஜி வந்த மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸும் திருப்பி போகுது. காரணம் நம்மகிட்ட போகக்கூடிய வேவ் வந்து மைனஸ், நமக்கு தெரியாது. நமக்கே தெரியாமல் ஒரு கரும்புகை அவங்களை தாக்கும், ஏன்னு தெரியாது, அவனும் ஓடி போயிடுவான். ஆனால் எப்படி இருந்தாலும் நம்மளோட வசீகரம் இருந்துச்சுனாக்கா, நீ பேச அவன்கிட்ட 10 நிமிஷம் நின்று பேசலாம். அவங்க வீட்டுக்கு போனால் நின்று பேசிகிட்டே இருக்கலாம். நம்மகிட்ட இருக்கிறது தான் வைப்பு, வீட்டுக்கும் வீட்டில் இருக்கிற வைப்பு தான் நமக்கும். இப்படி நாய்க்கடுகு போடும் பொழுது இந்த பரு விழுந்துடும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது எத்தனை நாள் விழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தொடர்ந்து போட்டுட்டு வந்தோம்னாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைட் எஃபெக்ட் எதுவும் கிடையாது. தொடர்ந்து அந்த பரு இருக்குது, இது உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, அந்த பருவிலேயே வச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா வித்தின் 1 வீக்லாம் பார்த்தீங்கன்னா அது ரூட் கட் ஆகிடும். ஆகமத்தில் 2 வாரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது தானாக விழுந்து அந்த இடம் சுவடே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு ஷைனிங்கையும் ஒரு போஷாக்கையும் ஸ்கின்னுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் தான் இந்த நாய்க்கடுகுடைய ப்ராசஸ். இப்படி இரண்டுமே மாற்றி மாற்றி அகக்கூடோடு அகலக்கூடு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே. அகலக்கூடு அப்படிங்கிறது நம்ம அகலமாக இருக்கும் ஒரு வெரைட்டி கூடு, அந்த கூடு அதான் திங்க் பிக், திங்க் பாசிட்டிவ், திங்க் வெளிச்சமாக இருக்கக்கூடிய விஷயந்தான் நம்மளோட ஃபேஸ்லேருந்து போகக்கூடிய அட்ராக்ஷன். ஸோ அப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியான ஹெர்பல்லே நம்ம பண்ணாலே போதுமான விஷயந்தான். சூப்பர் கிளாரிட்டி, அப்புறம் உங்கள் கிளார், அட்ராக்ஷன், இது எல்லாமே உங்கள் ஃபேஸில் வந்துடும். இது இருந்தாலே வியாபாரத்தில் ஜெயிச்சிடலாம், போகிற காரியத்தில் ஜெயிச்சிடலாம், இன்டர்வியூவில் ஜெயிச்சிடலாம், மொத்தத்தில் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.